Good morning. Friday morning breakfast. Chapati with sprout gravy. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டான், டேஸ்டாக தான் இருக்குது. எங்கள் அண்ணி எண்ணெயை காட்ட மாட்டாங்க. எண்ணெயில் குளிப்போம், அவங்க எண்ணெயை தொடுவாங்க. ஆனால் அவங்க தான் நிறைய வியாதி இருக்குது எங்களை விட. நாங்கள் எல்லாம் சாப்பிட்ற எங்களுக்கு குறைவான வியாதி இருக்குது. இன்றைக்கி வந்து ஆனந்த் சன் ஹர்திக் சாய் ஒரு 5 years தான். ஹலோ ஹர்திக், நல்லா சாப்பிடு, அப்பளம் சாப்பிடு. என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பாரான். அவனுக்கு விஷ் பண்ணுங்கன்னாரு. நல்லா படிக்கணும், 5 வயசில் உனக்கு என்ன சொல்கிறது, நல்லா விளையாடு. ஜாயோட ஹஸ்பண்ட் வந்து எட்வின், அவரோட சன்னு வந்து எடின். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யூஎஸ்லேருந்து ராம், அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ரான். ஜனனி உங்கள் ஒய்ஃப் விஷ் பண்ண சொன்னாங்க. ரித்து, நல்லா படி, நல்லா யூஎஸில் என்ஜாய் பண்ணு, வின்டரை ஸ்னோவில் விளையாடு. அப்புறம் சூர்யா ரமேஷ் ஆக்சிலர், இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் டேவா. உங்கள் சிஸ்டர் வார்த்தை சொன்னாங்க, லியோனி, அவங்க உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாங்க. நல்லா இருங்க, நல்லா குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு உங்களோட டேயில் யாராவது 4-10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். நேற்று கூட அந்த கோயிலில் ஒரு 5,000-6,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அவர். தர்மம் தான். உலகத்தில் எதையுமே கொண்டு போக முடியாது. நம்ம கிட்னியை கூட எடுத்துருவாங்க, இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எல்லாத்தையும் கட்டுருவாங்க, எதையுமே கொண்டு போக முடியாது. அதனால் இருக்கிறத ஷேரிங் வித் கேரிங், அவ்வளோதான் சொல்லுவேன். அதை நம்ம செய்ய மாட்டோம். அலைச்சலில் எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும், சூட்கேஸ் வச்சு கடைசியில் அவனுக்குள்ள கேம்லராகவும் இருப்பான். அட்லீஸ்ட் நீங்களாவது என்ஜாய் பண்ணி அவனே என்ஜாய் பண்ண வைங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதை என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த சமூகங்களை பார்த்து சொல்கிறேன். அதனால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுங்க. ஷேர் கொடுங்க, கொடுக்கறது தான் பெரிய தர்மம். அதை செய்யுங்க. கோயிலுக்கு போகிறதுலாம் தர்மம் கிடையாது, அது லஞ்சம் கொடுக்குறீங்க கடவுளுக்கு, ஃப்ராடுங்க அப்படி செய்தால். அதனால் கோயிலில் போனால் கூட 4 பேர் சாப்பாடு கொடுங்க, 4 பேர் சாப்பாடு கொடுங்க, அதுதான் பெருசு. God bless everyone. Enjoy your weekend. Thank you, Sylvia. Thank you for your gravy. God bless everyone.